சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையானது. நாம் இன்னொருவருக்கு சொல்பவை நமக்கே ஒருவர் சொல்லும்போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஒருவரின் மனம் புண்படாமல் அன்புடனும் பண்புடனும் பேச வேண்டும். அதுவும் தர்மமே. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எப்படி வளர்ந்தோம், எப்படி வளர்த்தார்கள் என்று பெற்றோரை நினைத்து பார்க்க வேண்டும். இறைவா என்பதிலும் தாய்மை உணர்வு உண்டு. முதியோரை மதிக்க வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருப்பூர் மாவட்டம் பொன்னுசாமி கவுண்டர் வீதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வடசென்னை மாவட்டம் மணலி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. வணக்கம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவரும் மனக்குறையும் நீங்க வேண்டும். நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி மன்றத்திலேருந்து புளியம்பட்டி மாலை போட்டு நாங்கள் 21 வருஷமாக அம்மா கோயிலுக்கு வந்துட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து வந்துட்ருக்கோம். எந்த குறையாக இருந்தாலும் அம்மாவுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்குறா. நமக்கு ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்க, குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொன்னால் 3 மாதத்தில் தீர்த்து கொடுத்துருவாங்க சக்தி. இந்த உலகத்தில் தாய் அப்படின்னா நம்ம மருவத்தூர் ஆதிபராசக்தி மட்டும்தான். அவதார தெய்வம் பங்காரம்மா அடிகளார் அவர்கள். சக்தி, நான் வீடு கட்டணும் அப்படின்னு நான் வேண்டினேங்க. அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க சக்தி. டைம் இருமுடி அப்போ எனக்கு எல்லாம் நிறையா வரேன்னு சொல்லிட்டு வரலைங்க சக்தி. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, இருமுடி எனக்கு கம்மியாகி போச்சு அப்படின்னு நான் அழுதுட்டு கம்முன்னு இருந்துட்டேங்க சக்தி. அடுத்த நாள் அம்மா ஒரு குழந்தையாக நீ தைரியமாக இரு மகனே, உனக்கு எத்தனை சக்திகள் வேணாலும் நான் அனுப்பி வைக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க சக்தி. அடுத்த 2 நாள்லேயே எனக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. இருமுடி தொண்டு பணி நல்லா செய்கிறேங்க சக்தி. எங்கள் சக்திகள் செவ்வாடை தொண்டர்கள் அனைவரும் எடுத்து என்ன சொன்னாலும் செய்கிறாங்க, அம்மாவுக்காக தொண்டு செய்கிறாங்க சக்தி. ஓம் சக்தி. வணக்கங்க சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.